மாற்றுக் கட்சியிலிருந்து நம் குடும்பத்தில் இணைய வந்திருக்கும் நன்றி. பிறப்பால் அனைத்தும் சமம் என் பொருள் கொண்டு பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கு என்று முழங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் தேர்தல் மேலாளர் பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த வேலையில் எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஆல் ரோட் லீட்ஸ் டு ரோம்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் ஆல் ரோட் லீட்ஸ் டு தமிழக வெற்றிக்கழகம் தான். அது இப்போ நீங்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து நம்ம கட்சியில் இணைகிறீங்க. தலைவர் சொன்ன மாதிரி தான். தலைவர் எப்போதும் சொல்லுவாங்க, மக்கள் சேவை தான் முதல் எண்ணமாக உள்ள கட்சி. இது எந்த எண்ணங்களும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள்லாம் இங்கே சேவகர்களாக இருந்து சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்களும் இங்கே வந்து இணைஞ்சதுக்கு இங்கே பொதுச் செயலாளர் சார்பாகவும் தலைவர் சார்பாகவும் மீண்டும் உங்களை வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். மாற்றுக் கட்சி மட்டுமல்ல, தமிழகத்தில் பல ஆண்டு காலமாக ஒரு 50, 70, 24 எல்லா மக்களுமே பெருவாரியாக தேர்ந்தெடுத்து நம்ம செய்திருக்காங்க. எங்கள் வெற்றி தலைவர் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் பல நேரம் நீங்கள் சொல்லுவார், மக்களுடன் சார் மக்கள் சேவை, மக்களுக்கு என்ன சேவைகள் தேவைப்படுதோ செஞ்சு கொடுங்க, கூடயே இருக்கும்பாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. அது மட்டுமல்ல, என்னெல்லாம் செய்ய தோணுதோ மக்கள் கூடயே இருந்து செய்யுங்கம்மாங்க. எந்த இடமே தவற பண்ணக்கூடாது. சாதாரண மக்கள் சின்ன சின்ன விஷயம் எதிர்பார்க்குறாங்க, சின்ன விஷயம் எதிர்பார்ப்பாங்க, அவங்க பெருசாக கேட்க மாட்டாங்க. அது கூடயே இருந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்க, அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்குமாங்க. எங்கள் அமைச்சர் பற்றி கூட தான் பேசிட்டு இருப்பாரு. அதே போல் பெருவாரியான மக்கள் மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, பல ஏரியாலையும் பல இடங்களையும் பார்க்க போகும்போது நம்ம தமிழக தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நல்ல நன்மதிப்பும் நல்ல சிந்தனையும் வெற்றி தலைவரோட புகழும் பல இதில் பார்க்குறோம், கேள்விப்பட்டிருக்கோம். மக்கள் தேர்ந்தெடுத்து இந்த ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதே போல மக்கள் மட்டுமல்ல, மக்களால் நீங்களாம் இதுக்கு முன்னாடி மக்கள் தேர்ந்தெடுக்க பிரதிநிதி இருக்கீங்க. மக்களுடன் சேர்ந்து மக்கள் பிரதிநிதிகள் கூட ஜாயின் பண்ணுறத மிக பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்கள்லாம் பல ஆண்டு காலமாக பல இடங்களில் பல கட்சிகள் பயணிச்சிருப்பீங்க. அது பண்ண அனுபவமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் எங்கள் வெற்றி தலைவரின் நம்ம முதலமைச்சரின் தலைமை ஜாயின் பண்ணும்போது இன்னும் புது வகையான புதுவிதமான இளைஞர்களின் பாசறையாக மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு ஒரு துடிப்பான ஒரு அரசியல் அமைப்பாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து பணியாற்றுவோம். உங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் அனுபவத்தில் நிறைய அனுபவங்கள் தான் இருக்குது. எங்கள் இளைஞர்கள், எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் எல்லாமே ஒரு புரட்சியான அரசியல் அமைப்பாக இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. உங்களோட அனுபவமும் உங்களோட சர்வீஸும் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாகவும் இன்னும் அமைதியாகவும் நிதானமாகவும் மக்கள் தேவைகளை செஞ்சு முடியும் நம்புகிறோம். உங்கள் பணி எங்களுடன் சேர்ந்து சிறக்க பணமாக வார்த்தைகள். அடுத்ததாக மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் சார்பாகவும் எங்களுடைய அண்ணன் பொதுச் செயலாளர் அண்ணன் சார்பாகவும் நிதித்துறை அமைச்சர் சகோதரர், உணவுத்துறை அமைச்சர் சகோதரர், போக்குவரத்துறை அமைச்சர் சகோதரர் அக்கா விஜயலட்சுமி சகோதரி அவர்கள் எல்லோரும் சார்பாகவும் எல்லோரையும் தமிழக வெற்றி கழகத்தில் குடும்பத்தில் ஒரு இணைப்பு விழாவாக இன்னைக்கு பார்க்கணும். அண்ணா சொன்னாரு மாற்றுக் கட்சின்னு,
மாற்று கட்சி இல்லை, இது ஒரு தாய் கட்சி. நாம் எல்லோரும் ஒரே குடும்பம். அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. மதுரையில் முதல் 2வது மாநாட்டில் புரட்சி தலைவரை எம்ஜிஆர் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தன்னுடைய அரசியல் வழிகாட்டியாக தலைவர் அவர்கள் ஏற்று மிகப்பெரிய மாநாடு நடத்தினார். தனிப்பட்ட முறையில் சரி, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதிமுகவை வழிநடத்திய பொழுது ஒரு இரும்பு பெண்மணியாக திமுகவுடைய குடும்பத்திற்கு ஆதிக்கத்திற்கு எதிராகவும் ஒரு தனிப்பெரும் தலைவியாக 2014 வெற்றி பெற்ற முதல் கொண்டு ஒரு பிரமாண்ட இருக்கக்கூடிய கழக சகோதர சகோதரிகள் எல்லோரும் ஒரு குடும்பமாக தான் நாங்கள் ஃபீல் பண்றோம். எல்லோரையும் வரவேற்கல. இந்த குடும்பத்தில் நம்மளும் ஒரு இணைந்து மற்ற கட்சி மேலாம் இந்த அதிகார போட்டிகள், ஒரு தலைவர்கிட்ட போய் ஒருத்தரை பத்தி தவறா சொல்றதோ இல்ல கட்சிக்குள்ள ஒரு ஃபைட்டோ இங்க கிடையவே கிடையாது. ஊடகங்கள் வேணாலும் அதை சொல்லலாம். நானும் சரி, பொதுச் செயலாளரும் சரி, அதுக்கு அடுத்தக்குள்ள எல்லோரும் சரி, ஒவ்வொரு விஷயமும் ஒரு கருத்தை பேசி அது தலைவர்கிட்ட கொண்டு போய் ஒரு ஒற்றுமையோட தான் இது வரைக்கும் வந்து இந்த மாபெரும் வெற்றியை தமிழக மக்கள் கொடுத்திருக்காங்க. மற்ற கட்சி மாதிரி ஒரு போட்டிகள் பொறாமைகள் கிடையவே கிடையாது. ரொம்ப அன்பான இயக்கம். அதிலும் குறிப்பாக நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் அந்த பதிவு உங்ககிட்ட ஒரு அனுபவம். முதல்ல ஒரு 3-4 மாசம் வந்து ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுன்னு சொல்ல முடியாது. ஒரு மாவட்டத்துக்கு நமக்குள்ள ஒரு புரிதல், அவங்களுக்கும் நமக்கும் ஒரு புரிதல் வராது. குடும்பத்துல ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஒரு புரிதல் வர்றதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகுது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களும் சரி, ஒரு 20-25 வருஷமா ஒரு சாமானியனாக இருந்து இந்த கட்சியை வெற்றிக்கு கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணம் விஎம்னு சொல்லக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் மாவட்ட செயலாளர் தலைவர் பொறுப்பு கொடுத்தாரு. எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய சகோதரராக இருக்கவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தாரு, அதே மாதிரி இந்த இயக்கம் இன்றைக்கு வளர்ந்துருக்கு. அவங்களோட நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்க பொறுப்பேற்கும் பொழுது அவங்கள எந்த விதத்திலையும் காயப்படுத்தக்கூடாதுங்கிறது எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். அண்ணன் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார் பொதுச் செயலாளர். அப்புறம் அரசியல் ரீதியா நான் உங்க சார்பாக ஒன்று பேசணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடிலாம் ஒருத்தர் இருந்தாரு. அதுதான் எங்களுடைய அவைத்தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். அவர் தான் ஒரு முன்னுதாரணம். அவர் டிசம்பர் மாதம் ரிசைன் பண்ணிட்டு தைரியமா இங்க வரும் பொழுது அன்னைக்கு இருந்து அதிமுக இருக்கவங்கலாம் வேற மாதிரி பேசினாங்க. ஆனா அவருடைய உழைப்பு இன்றைக்கு தலைவர் பக்கத்துல ஒரு முக்கியமான இடத்துல, ஒரு மரியாதைக்குரிய இடத்துல எங்க குடும்பத்துல ஒரு ஆளா வந்து தலைவர் அவர்கள் பார்க்கிறார், நாங்க முதல் கொண்டு பார்க்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கும் அதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் சகோதரத்துவம் எங்ககிட்ட இருந்து இருக்கு. அண்ணன் செங்கோட்டையனுக்கு என்ன விதமான ஒரு அன்பும் மரியாதையும் இருக்கோ அதே மாதிரி உங்ககிட்டையும் நாங்கள் வந்து இருக்கிறோம். ஒட்டுமொத்த அதிமுகவும் இங்கதான் இருக்குது. ஒட்டுமொத்த அதிமுகவுடைய தொண்டர்களும் இங்கதான் இருக்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு ரீசனே சொல்லிடுவேன். 2026 இந்த வெற்றி அதிமுகவுடைய தொண்டர்கள் ஓட்டு இல்லாம இந்த வெற்றி நடந்திருக்காங்க. எங்களுடைய தலைவரை புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு அப்புறம் எங்க தலைவரை அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் அரவணைச்சாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி. அந்த மரியாதையும் அன்பும் எங்க தலைவர் முதல் கொண்டு எல்லாருக்கும் இருக்கு. ஒரு இயற்கையான ஒரு விஷயம். உடனே ஒரு விமர்சனம் வரும் அரசியல் ரீதியா, இவங்கெல்லாம் பதவி போயிட்டாங்க, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள். இந்த சூழ்நிலை உருவாக்குறது நம்ம இல்ல. இந்த சூழ்நிலை உருவாக்குறது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். பேப்பர் அளவுல ஒருத்தர் போஸ்டிங் இருக்கலாம். மக்கள் மனசுலையும் சரி, தொண்டர்கள் மனசுலையும் சரி, புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் யாரும் இன்னும் பொதுச் செயலாளராக இன்னும் உருவாகல. ஆனா அதையெல்லாம் மீறி பல்வேறு தோல்விகள் வந்து ஒரு தலைவரை உருவாக்குறது, வீழ்ச்சிறது, பல்வேறு இயக்கங்கள் தோல்விகளை பார்க்கும். அது தவறு கிடையாது. ஆனால் 2026 ஒரு தோல்வி வந்த பிறகு நைட்டு 2 மணிக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எங்களை பார்த்து சொல்றாரு, குதிரை பேரம் வந்து தாவைக்க நடத்துது அப்படின்னு. எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்த பிறகு. ஆனா தேர்தலோட ரிசல்ட் நீங்க உங்களுக்கு தான் தெரியும். யார் ரிசைன் பண்ணாங்களோ எம்எல்ஏ அவங்க கிட்ட நான் கூப்பிட்டு பேசும்போது சொன்னாங்க, எங்களை பாண்டிச்சேரியில கூட்டிட்டு போயிட்டு நான் முதலமைச்சர் ஆறுது சைன் போடு, நாங்க
திமுகவோட பேசிட்டோம் அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. அப்ப உங்களுக்கு எல்லாம் அந்த தகவல் வந்த உடனே திமுகவோட சேர முடியுங்கிற ஒரு சிந்தனையே உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை நோக்கிய ஒரு சேர்வதற்கான முக்கியமான காரணம். தமிழக அரசியல் சூழ்நிலை டிவிகே தலைவர் முதலமைச்சர் வந்த பிறகு அன்றைக்கு தலைவர் முதலமைச்சர் வரக்கூடாதுங்கிற ஒரே சிந்தனை திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் திரு இபிஎஸ் அவர்களுக்கும் இருந்த ஒரு காரணம், எந்த காலத்திலும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கடைசி வரைக்கும் துன்பப்படுத்திய ஒரு கட்சி கூட சேரும் பொழுது ஒரு அதிமுகவுடைய உண்மையான தொண்டன், அதிமுக பெயரளவுக்கு பேப்பர் எழுதக்கூடிய இபிஎஸ் ஐயா அவர்கிட்ட இருந்து வெளியே வந்து இதுதான் உண்மையான இயக்கமா நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய உணர்வு. உங்களுடைய உணர்வுக்கு நாங்க மரியாதை கொடுக்கிறோம். அவங்கதான் யானை பேரத்தை நடத்தினாங்க, திமுகவுடையும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு யானை பேரத்தை நடத்தினாங்க. அதை தமிழக மக்கள் புறக்கணிச்சாங்க. அதனால இங்க முன்னாள் அமைச்சர்களும் சரி, சிவபதி அண்ணன், கடம்பூர் ராஜு அண்ணன், அதுக்கப்புறம் நம்ம உருமலை ராதாகிருஷ்ணன் அண்ணன், சம்பத் அண்ணன், அந்த மாதிரி டி நகர் திமுக இருந்து நம்ம டி நகர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன், அதிமுக மட்டும் இல்ல கலைஞருடைய உண்மையான விசுவாசிகளையும் திமுக வரவேற்கிறோம். ஏன்னா எங்க தலைவர் அப்பவே சொல்லிட்டாரு, கலைஞரையும் பிடிக்கும் அம்மாவையும் பிடிக்கும் அப்படின்னு. தமிழ்நாடு எப்பொழுதும் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அப்பொழுது நாம் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையில் இணைவோம். பதவிகள் வரும் போகும், ஆனால் கொள்கையில் நாம் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம். அந்த பொதுச்சாளர்களும் சரி, நாங்களும் சரி, உங்களுக்கு தேவையானதை எல்லா விஷயமும் மரியாதையுடன் அன்புடன் கண்டிப்பாக தலைவர் உங்களை வழி நடத்துவாரு. இந்த கட்சி மேலாம் தலைவர் ஒரு என்ன சொல்ற தடாலடியா இருக்க மாட்டார், ரொம்ப அன்பா இருப்பார். நேற்று கூட அமைச்சரவையில ரொம்ப அன்பா அமைச்சரவை நடத்தினார். ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு அன்போடு இருக்கக்கூடிய தலைவர், ஒரு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய தலைவர், உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தியாகத்துக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய தலைவர். அதுக்கு செங்கோட்டையன் அண்ணனே ஒரு உதாரணம். ஆக்சுவலா கட்சியுடைய அவை தலைவர் ஆக்கினார். இந்த சட்டமன்றத்தில் எங்கள் வழி நடத்துவர் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள். அப்ப இந்த விதமான முக்கியத்துவம் வேற எந்த கட்சியிலையும் கிடைக்காது. அப்ப உங்களை எல்லாம் வரவேற்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. நாங்க அன்னைக்கே சொன்னோம், 90% அதிமுகவுடைய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் சேருவார்கள். இன்றைக்கு 50% நிறைவேறிட்டு அந்த பொதுச்செயலாளர் அதுக்கு நன்றி. இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்றி. அதை சாத்தியப்படுத்தது நம்மளுடைய ஆனந்தன் அவர்கள். எல்லோருக்கும் நம்மளுடைய நன்றிகள். எங்களுடைய தலைவர் இதை விரும்புகிறார், இங்கிருந்து பார்த்துட்டு இருக்காரு. அதனால உங்களை வரவேற்கிறோம். மிகப்பெரிய பணி காத்துட்டு இருக்கு. உள்ளாட்சி துறையிலிருந்து அடுத்த எம்பி துறையிலிருந்து நமக்கான வேலைகளை அண்ணன் நமக்கு சரிசமமா பகிர்ந்து கொடுப்பாரு. உங்களை வரவேற்கிறோம். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக தளபதி அவர்களுடைய போர்ப்படை தளபதி, இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய வல்லமை படைத்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் அவர்கள். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுக்கும், மாண்புமிகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே நீங்கள்லாம் இங்கே வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நீங்கள் எல்லோரும் இங்கே எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு குடும்பமாக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. உண்மையாகவே மீண்டும் நான் சொல்லிக்கொள்கிறேன், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு நான் எல்லோருக்கும் உங்களுடன் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். எங்களுடன் பயணித்த 30-32 வருடமாக மாண்பு முதலமைச்சர்களுடன் எங்களுடைய தோழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அவர்களும் ஒன்றாக இணைந்து வரும் அனைத்து தேர்தல்களிலும் 234 தொகுதிகளில் நம்ம தான் இருக்கிறோம். அதற்கு எல்லோரும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணங்கிட்டலாம் நான் மினிஸ்டர் அண்ணங்கிட்ட எல்லாத்தையும் நான் ஒரு 5 நிமிஷம் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லா கட்சி தலைவரையிடம் நீங்கள் பணியாற்றியிருக்கீர்கள். எங்களுடைய தலைவரை ஏற்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையாக எங்களுடைய நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அரசியல்வாதி அல்ல, முழுக்க முழுக்க மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் நாங்கள் எல்லோரும் நடந்து கொண்டிருக்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு ஒரு சிறு அளவுகளும் மரியாதை இல்லாமல் நாங்கள் நடக்க மாட்டோம். முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய
மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது, அவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் மரியாதை குறைவாக எந்த விதத்திலும் நீங்கள் யாரும் நடந்து கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆகவே எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகரம் எல்லோரிடம் கலந்து பேசி உங்களுடன் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன பதவிகள் வழங்க வேண்டுமோ அது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று, உங்கள் அன்பான இந்த குடும்பத்தோடு நீங்கள் வந்து இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் மாண்பு முதலமைச்சர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பரிசாக சொல்ல அண்ணே நம்ம எல்லாம் இங்கே முடிச்சுட்டு அங்கே போயிட்டு நீங்கள் மேடையில் உட்காந்து நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு நீங்கள் யாரோ பேசுறீங்க இல்லை இப்போ நீங்கள் யாரோ பேச போகிறீங்க எல்லாரும் இங்கே ஒரே நீங்கள் பேசுறீங்க மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் கருத்துரை. மறைந்து மறையாமல் வாழ்ந்த தேதியில் புரட்சித் தலைவர் அம்மானுடைய ஆசையோடு எங்களை எல்லாம் உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வாக்குகளோடு இதுவரை நாங்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தில் சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த எங்களை போன்றவர்கள் எல்லாம் உருவாக்கி இன்றைக்கு உங்கள் முன்னால் வந்து நாங்கள் முன்னாள் அமைச்சர்களாக, முன்னாள் எம்எல்ஏக்களாக, மாவட்ட செயலாளர்களாக, ஒன்றிய செயலாளர்களாக இணைகிறோம் என்று சொன்னால் அந்த அனைத்துக்கும் காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும். இப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சியில் நாங்கள் இணைய வேண்டும் என்று நினைப்பதற்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களோடு இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாகவே பேசிய நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அதே போல் எங்களை எல்லாம் இன்றைக்கு கழகத்தில் இணைப்பதற்காக எங்களை இணைத்திருக்கின்ற தமிழகத்தினுடைய ஆற்றல் மிக்க முதலமைச்சர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அன்னார் அவர்களுக்கும், அதே போல நாங்கள் பேசுகின்றதை நாங்கள் நினைப்பதை பேசிய அன்புக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு பார்த்தீர்களானால் இன்றைக்கு இந்த இயக்கத்தில் இணைவதற்காக நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். எங்களோடு நம்முடைய முன்னாள் கல்வித்துறை அமைச்சராக புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அண்ணன் திருச்சி சிவபதி அவர்கள், அதே போல் புரட்சித் தலைவர் காலத்தில் இருந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக்கி செய்தி விளம்பரத்துறை அமைச்சராகவும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றிய கடம்பூர் ராஜ் அவர்கள், அதே போல கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தையே புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் மாவட்ட கழக செயலாளராக தொழில்துறை அமைச்சராக பணியாற்றிய அண்ணன் MC சம்பத் அவர்கள், அதே போல எங்களோடு பணியாற்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு சோழர் பன்னீர்செல்வம், நம்முடைய தருமபுரி கோவிந்தசாமி, மாவட்ட கழக செயலாளர்களாக எங்களோடு பணிபுரிந்த நம்முடைய ஆணிமுத்து, நம்முடைய பெருமாள் நகர் ராஜன், அதே போல் நம்முடைய முருகன், அதே போல் வருகை இருந்திருக்கின்ற நம்முடைய குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி, நம்முடைய அன்பு சகோதரர் மாவட்டத்தினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய சேர்மனாக இருந்த பாஸ்கர், அதே போல் நம்முடைய வருகை இருந்திருக்கின்ற மாநிலத்தினுடைய பேரவையினுடைய சதன் திருமலைக்குமார் போன்ற, அதே போல் நம்முடைய மறைந்த முன்னாள் சபாநாயகர் அண்ணன் காளிமுத்து அவர்களுடைய தம்பி விருதுநகர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள், இதே போன்ற எங்களுடைய கழகத்திலிருந்து வருகிற ஒன்றியத்தினுடைய நிர்வாகிகள், மற்ற எம்எல்ஏக்கள் சீனிவாசன் போன்றவர்கள், அதே போல நம்முடைய திருநெல்வேலி மாநகரில் முதல் அதிமுக மாவட்ட செயலாளர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட வசந்தி முருகேசன், அதே போல வருகை தந்திருக்கின்ற சீனிவாசன் சொல்லிட்டு, அதே போல வருகை தந்திருக்கின்ற தாஸ் போன்றவர்களுக்கும், திருவண்ணாமலை சுனில் போன்றவர்களுக்கும், திருச்சி கும்பலம் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ நம்முடைய சிவபெருமாள் போன்றவர்களுக்கும் நாங்கள் எல்லாம் ஏன் இங்கே வருகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு வார்த்தை சொன்னார்கள்,
எங்களுக்கு இந்த இயக்கம் அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் எல்லாம் நீங்கள் சொல்வதை போலதான் அம்மா அவர்கள் என்ன நினைப்பார்களோ அதை செய்பவர்கள் தான் அம்மா அவர்கள் இருக்க முடியும். அம்மா அவர்கள் திரும்பி பார்த்தாலே ஒரு 50 அடி நாங்கள் தள்ளி போயிருந்தோம். அமைச்சராக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னு சொன்னால் அப்படி ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். குறிப்பாக பெண்களுக்காக சரி, இன்றைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை உருவாக்கிய புரட்சியாளர் அம்மா அவர்கள். அவர்களிடத்திலே நாங்கள் வளர்ந்தோம். என்னை போன்றவர்களெல்லாம் நான்லாம் கிராம பகுதியில் சாதாரண கேபிள் டிவி ஆபரேட்டராக இருந்த பொழுது 2011 என்னையெல்லாம் வாரிய தலைவராக்கி அந்த நிறுவனத்தையே உருவாக்கி அன்றைக்கு திமுக மிகப்பெரிய ஒரு தொழிலை செய்வதை எல்லாம் அம்மா அவர்கள் தான் முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அரசு கேபிள் டிவி நிறுவனமே உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு நானே எதிர்பார்க்காத வகையில் 2016 ஏதோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என்று நினைத்தேன். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் கனவு. ஆனால் அதையெல்லாம் மாற்றி வீட்டு வசதித்துறை அமைச்சர் என்று மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய அகால மரணம் அதுதான் எங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு சுனாமி திருப்பி போட்டது. இங்கே நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் எனது 9 ஆண்டு காலம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனப்புழக்கம். எங்கே செல்வது என்று திக்கு தெரியாத காட்டிலே நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஏதோ பேருக்கு இருந்தோமே ஒழிய கடந்த 5 ஆண்டுகளிலே நாங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அல்ல, மிகப்பெரிய கொடுமை. யாருக்கும் எந்த வகையிலும் செய்ய முடியாது 5 ஆண்டு காலத்தில். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நாங்கள் சொல்வது தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட வெற்றி வாய்ப்பு இழந்து வருகின்ற பொழுது ஒரு நமக்கு எதிரியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கின்றது. அதற்கு நம்முடைய ஆதரவு இருந்தால் நம்முடைய கீழே இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்ய முடியும் என்கின்றதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் நாங்களும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடத்தில் மற்றவர்களிடத்தில் பேசணும். குறிப்பாக கடம்பூர் ராஜ் அவர்கள் முதலாக அந்த கோரிக்கையை கொண்டு போய் வைத்தார். ஆனால் தலைமை வேறொரு முடிவில் இருந்தது. நம்முடைய பொதுச் செயலாளர், நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அதை அழகாக சொன்னார். அதை நாங்கள் வெளியே சொல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் அது போன்ற நிகழ்ச்சிகள் வருகின்ற பொழுது யார்தான் இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவருடைய தொண்டனாலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டனாலும் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை இன்றைக்கெல்லாம் 50% என்று சொன்னார்கள். அனைவருமே இன்றைக்கு புரட்சித் தலைவர் வழியிலே இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரை பார்க்கின்ற ஒரு நிலைமை உருவாகிவிட்டது. இதுதான் நம்ம எங்களை பொறுத்தவரையிலே பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னவர்களுக்கு மரியாதை இருந்த போதும் அது மட்டும்தான். எங்களுக்கு வேற எதுவும் நான் கேட்கப்படுறோம். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு ஒரு மரியாதை. அது நீங்க சொன்ன மாதிரி அந்த இருக்கிற இளைஞர்களுக்கு அவர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அவர்களுக்கு தட்டி கொடுத்து அந்த பணிகளை செய்து மென்மேலும் இந்த இயக்கம் இந்த 234 தொகுதியில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல அனைத்து பகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்று அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கு உண்டானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நாங்கள் உங்களோடு இருந்து பணியாற்றுவோம் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதே போல நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அதே போல நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அவர்கள் ஒரே அறிவிப்பு கொடுத்தாங்க. நம்முடைய அம்மா உணவகங்களை திறக்கணும்னு சொன்னாங்க. அந்த மனசு நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு புழுகி இருப்போம். அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய அம்மா அவர்கள் திறந்து வச்ச முதல் இது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆபீஸ், நம்முடைய நாங்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கின்ற வழியில் இருக்கின்ற அந்த உணவகத்தை முதல்ல திறந்து வச்சார்கள். அதை திறந்து வைக்கிற பொழுது அந்த கண்ணில் இருந்து பார்த்தோம் அந்த நிலைமையெல்லாம் எப்படி அந்த வந்து சாப்பிட்டவர்களுடைய எண்ணம். அதை இன்றைக்கு சொல்கிறார்கள். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா நியூஸ்ல நம்முடைய உலகத்தை புகழ்பெற்ற ஒருவரே அந்த கலை இலக்கியத்தில் செயலாளராக இருந்த ஒருவர் சென்று 2 இட்லிகளை வாங்கி சாப்பிட்டு வருகிறார் என்ற நிலைமை இருக்கின்ற பொழுது அப்போது ஏழை எளியவனுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்திருக்கும். இதெல்லாம் இன்றைக்கு உருவாக்குகின்ற தலைவராக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கின்றார். அந்த வழியில் தான் நாங்களும் அவரோடு இணைந்து நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை செய்கின்றவர்களாகத்தான் நாங்கள் இருப்போம். எந்த வகையிலும் எங்களுக்கு நாங்கள் அமைச்சர்களாக இருந்தோம், வாரியர்கள் நாங்கள் வந்தது கீழிருந்து தான். இந்த கீழிருந்து வந்ததை நாங்கள் யாரும் இன்றைக்கு வரை அதை மறப்பதில்லை. என்னைக்கு ஊருக்கு போனாலும் பெனாங்கோயில் பக்கத்தில் வேஷ்டி மடிச்சுட்டு அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் சொன்னாலும் அங்கே தான் நாங்கள் போய் உட்காருவோம். எங்களை பொறுத்தளவில் அந்த ஊர் இருக்கிற மக்கள் வந்து போகணும், பார்க்கணும். நமக்கு ஒன்றும் அதிகாரம் வந்து கொடுத்ததில்ல. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நம்மளை உருவாக்குனாங்க. அதுக்கு பிறகு பல்வேறு காலகட்டங்கள் நாங்கள் எல்லாம் மன உளைச்சல். இன்றைக்கு நேற்று ராத்திரியிலிருந்து நிம்மதியாக இருக்கிறோம். அண்ணா ஆனந்தன் சொன்னாரு, நாங்கள் கடம்பூர் ராஜா இது கூட நாங்கள் எல்லாத்தையும் கூட பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கிற போது என்ன ஒரு நெருடல், என்னடா என்ன வந்து பார்த்ததுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது. ஒரு குடும்பத்துல தம்பியோட போய் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து வந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, தலைவர் என்ன நினைக்கிறாரோ அந்த வகையில நாங்கள் அனைவரும் இருப்போம்.
இன்னும் நிறைய பேரெல்லாம் வந்து பல மாவட்டங்களில் தமிழகம் முழுவதும் வரணும்னு சொன்னாங்க. நாங்கள் தான் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். அது போகிற போதே கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பண்ண போகிறேங்க? ஒன்றும் பண்ண வேண்டாம், மரியாதை கொடுத்தா போகிறாங்க. அதையே அவர் வந்த உடனே சொன்னோடனே எங்களுக்கு அதே இணைப்பு விலகல். அதே மாதிரி மாவட்டந்தோறும் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள், நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம், ஏன்னா அங்கிருந்து எல்லாத்தையும் கூட்டு வந்தால் செலவு 2 செலவாது, அவங்களும் வந்துட்டு திருப்பி எல்லாம் போக முடியாது. அதனால ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அந்தந்த மாவட்டத்திலேயே வச்சுட்டீங்கன்னா நாங்கள் அந்தந்த மாவட்டத்தில் ஒரு இடத்துல ரெடி பண்ணி வச்சா நீங்கள் வந்து அனைவரையும் நினைத்துக் கொள்ள வேண்டும். அனைவருமே கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை நம்முடைய வயது முதிர்ந்தவர்கள், அதிமுகவில் இருப்பவர்கள் கூட இன்றைக்கு நம்முடைய தலைவருடைய செயல்பாட்டை பார்த்து இணைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே அதற்கு நீங்கள் எல்லாம் ஒரு வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எங்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் இந்த வாய்ப்பினை நீங்கள் வழங்கியிருக்கிறார். இதற்கு உங்களுக்கு உண்மையாக உறுதியாக அம்மாவிடத்தில் எப்படி இருந்தாமோ அதே போன்று இன்னைக்கு தலைவரிடத்தில் சொல்கின்ற பணியை, செய்கின்ற பணியை செய்து நல்ல பெயரை எடுத்துக் கொடுத்து, இவர்கள் நல்ல பெயர் எடுத்தார்கள், நல்லா செய்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலைமை தான் உங்களுக்கு வரும் என்பதை மட்டும் இந்த வேலையை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மாண்பு முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் அவர்களே, அன்பிற்கினிய பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களே, அன்பிற்கினிய நிதித்துறை அமைச்சர் அவர்களே, கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களே, அன்பிற்கினிய பால்வளத்துறை அமைச்சர் அவர்களே, அன்பிற்கினிய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர்களே, மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சியை வருகிறது பங்கேற்று நிகழ்ச்சி இணைப்பு விழா இல்லை, குடும்ப விழா. ஒரு பொது வாழ்க்கையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவன் அவங்க அனுபவத்தை எங்கு கொண்டு கொட்டணுன்ற அந்த எண்ணம் இருக்கும். எங்கோ தடைபட்டு விடுமோன் அச்சப்பாடைகள் இருந்தது. அந்த அச்சப்பாடு 4ஆம் தேதி ஏற்பட்டது. கடந்த மாதம் 4ஆம் தேதி ஏற்பட்டது. அந்த 4ஆம் தேதியிலிருந்து எங்களுக்கெல்லாம் மனநிலை மாறி இருந்தோம். நாங்கள் மனச்சுமையில் இருந்தோம், மன கஷ்டத்தில் இருந்தோம். மிகப்பெரிய நடவடிக்கையில் மாற்றம் என்னும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த தலைவருக்கு ஏற்பட்ட துரோகம் என்று அதை மனக்கணக்கு இருந்தது. இந்த அடிப்படையில் நாங்கள் புகலிடமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அண்ணன் தம்பியாக வந்திருக்கோம், சகோதர தத்துவத்தோடு வந்திருக்கோம். எங்களுடைய அறிவு நாங்கள் கடந்த கால அறிவு ஆற்றல் புரித பல்வேறு எங்களுடைய பயணித்த வழியில் பல்வேறு அனுபவங்கள் இருக்கின்றன. அனுபவங்களையும் கொட்டுகின்ற இடமாக அனுபவங்கள் நாங்கள் இந்த பொதுச் செயலாளருக்கு மன நிறைந்த நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டியும் வாழ்த்துக்கள் தெரிவித்து, அவர் குறிப்பிட்டது போல அங்கே இருக்கின்ற என்னுடைய கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட அமைச்சர் இருக்காரு. அன்றைக்கு அவர் கடந்த 32 ஆண்டுகளும் 30 ஆண்டு காலமாக மன்றத்தில் செயல்பட்டவர். எனக்கும் 2011 2016 துணையாக நின்று என்னை வெற்றிக்கு பாடுபட்டவர் என்றென்றும் மறக்க மாட்டோம். அவரும் என்னுடைய சகோதரனாக, தம்பியாக, உற்றாராக, உறவினராக, எங்கள் குடும்பத்தில் ஒருவராக. இது நம்ம எல்லாம் ஒரே இயக்கம். தமிழக வெற்றி கழகம் என்பது பிறப்பிக்கும் எல்லா உயிருக்கும் என்பது அதில் எல்லாமே அடங்கி போச்சு. ஊர்வன, பரப்பன, பிரிப்பன, விலங்கினம், மற்றபடி மனிதன் அறிது பிறப்பது அறிவது, மானுட பிறவியில் இல்லாமல் பிறப்பது அறிது. அனைவருக்கும் அந்த ஒற்றை சொல் வார்த்தையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஒரு தலை நிமிர்ந்து நிற்கின்றார் என்பதை நான் குறிப்பிட அறிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, வெரி டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் வெளிப்பாடு தன்மையுள்ள அரசு. ஒரு இடத்துல கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இல்லாத அரசு. இதை நாங்கள் முதற்கட்டமாக எங்களை போன்ற மனிதர்கள், அரசியல் அனுபவம் உள்ள மனிதர்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த நாடே வாழ்த்துது, உலகமே வாழ்த்துது. உலகமே உற்று நிற்கின்ற ஒரு வரலாற்று வெற்றியை பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் தான் நமது தளபதி அன்பிற்கினிய மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். எந்த விதத்திலும் நாங்கள் வந்து இணைஞ்சிட்டோம். இணைஞ்ச பிறகு எந்த விதத்திலும் நாங்கள் இந்த இயக்கத்தை, தமிழக வெற்றி கழகத்தை விட்டுக் கொடுக்காமல், எந்த சூழ்நிலையில் விட்டுக் கொடுக்காமல் எங்களுடைய பணி முழுமையாக, செம்மையாக, சிறப்பாக
அங்கிருக்கும் மன்ற நிர்வாகிகளோடு சேர்ந்து முழுமையாக செயல்பட்டு வெற்றி 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 என்பதை ஒரு குறிப்பிட்டு, அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தலைமை என்ன சொல்கிறதோ, தலைமையோடைய கட்டளை என்னவோ, தலைமையோடைய உத்தரவு என்னவோ, மாண்புமிகு நீதிபதி டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு பயணித்த அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் சொன்ன கண் அசைவுக்கு நாங்கள் செயல்படக்கூடிய ஆள். அந்த கண் அசைவுக்கு தளபதியுடைய முதலமைச்சருடைய கண் அசைவுக்கு செயல்பட்டு மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நாங்கள் பெருமை சேர்த்து தருவோம் என்ற உறுதிப்பாட்டை சொல்லி, சகோதரனாக, உற்றாராக, உறவினராக, நண்பனாக, குடும்பத்தில் ஒருவராக அங்கிருக்கிற மன்ற தோழர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இணைந்து கெஞ்சத்தும் அவருக்கு இடையூறு வராத அளவுக்கு எங்களுடைய செயல்பாடு முழுமையாக இருக்கும் என்ற உறுதிப்பாட்டை நாங்கள் வந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாக பொறுப்பாளர் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட சட்டமன்ற உள்ளிட்ட அனைவர் சார்பாக நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர் சிவோதி அவர்கள். குடும்ப இணைப்பு விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இன்றைக்கு தமிழகத்தை நல்ல நேர்மையான வழியில் முதலமைச்சராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தளபதி அவர்களின் போர்படை தளபதிகளாக இன்றைக்கு இருந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, அருமை அண்ணன் மரியாதைக்குரிய போக்குவரத்துறை அமைச்சர், பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர்களே, மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர்களே, மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர், எனக்கு பக்கத்து தொகுதி இங்கே பெருந்தலாக வந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் மாவட்ட கழக செயலாளர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கு அன்பு கலந்த வணக்கத்தினை அன்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொண்டேன். எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் கேபிள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெளிவாக பேசியிருக்கிறார். அதையே நாம் பேசியதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முதலில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதிக நேரம் இருக்கின்றது. இருந்தாலும் இங்கே இருக்கின்ற நான் இங்கு வந்திருக்கின்ற உண்மையிலேயே ஒரு மன திருப்தி. நான் இன்னும் சொல்ல போனோம்னு சொன்னால் 40 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் பணியாற்றியிருந்தவன். 90 அண்ணன் சொன்னாங்க, நம்மளுடைய மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்தார். நான் 91 அவர் கூட இருந்து, இன்னும் சொல்ல போனால் 91 அவங்க செங்கோட்டையன், நான் நிறைய பேர்த்து பேர் சொல்லக்கூடாது, அவரோட இருந்து நான் எம்எல்ஏ இருந்தேன். 91 நான் யங்கஸ்ட் எம்எல்ஏ தமிழ்நாடு. அந்த அளவுக்கு படிக்கும்போது நான் லைனில் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது எம்எல்ஏ. அந்த அளவுக்கு இந்த 40 ஆண்டு காலம் எல்லா பதவியும் வைத்து வந்திருக்கிறேன். கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறேன். இந்தியாவிலேயே முதலாக புரட்சி தலைமை அம்மாவின் நல்லாட்சியோடு ஒரே அப்பாயின்மெண்ட்டில் 21,000 டீச்சர்ஸை அப்பாயின்மெண்ட் செய்த அரசில் நான் கல்வி அமைச்சராக இருந்தேன். அதே போல் முதலாக தமிழகத்திலே ஆங்கிலம் மீடியம் கல்வி பொறுத்துறையிலே ஆங்கிலம் படிக்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இதெல்லாம் எதற்கு சொல்ல என்று சொன்னால், 40 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திலே தொண்டனாக இருந்து, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, அமைச்சராக இருந்த முறை இருந்து, எல்லா முறையும் பார்த்திருந்த எங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு நல்ல திருப்தி. இப்போ ஒரு 1 மாதமாக நாங்கள் எங்கே செல்லலாம், என்ன செய்யலாம் எப்படின்னு இருக்கின்ற பொழுது, நம்முடைய தமிழகத்தில் இன்றைக்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய புரட்சி தளபதி அவருடைய நல்லாட்சி எங்களுடைய மனத்தை நல்ல கவர்ந்திருக்கிறது. குறிப்பாக வரும்போதே சொன்னார்கள், நம்முடைய பொதுச்செயலாளர்கள் சொல்கின்ற பேசுகின்ற பொழுது, உங்களுக்கு எந்தவித மன கஷ்டம் இருக்காது, உங்களுக்கு எந்தவித குறையும் இருக்காது என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் எதையுமே நாங்கள் முதலிலே பார்க்கின்ற பொழுது சொன்னோம், நாங்கள் எதையுமே பார்த்து வரவில்லை. ஒரு நல்லாட்சி, ஒரு நேர்மையான ஆட்சி, மக்களிடத்திலே இன்னும் 10 இல்லை, புரட்சி தலைவர் இவருடைய நல்லாட்சி நடக்கின்ற முதலமைச்சர் இருக்கின்ற காலம் வரை இந்த நாட்டின் முதலமைச்சர் நம்முடைய விஜய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஏனென்று சொன்னால், இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால்
இன்றைக்கு நம்முடைய டிவிகே கட்சி தான் தமிழக வெற்றி கழகத்தில் தான் அதிகமாக இளைஞர்கள் இருக்கின்றது. அப்படி ஒரு நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு முதலமைச்சரை பெற்றிருக்கின்றோம். அதன் காரணமாக தான் நம்மளுடைய ஒரு குடும்பத்தில் இணைகின்ற ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். நாங்களோட பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், இங்கே நாங்கள் வந்திருக்கிறது குறைந்த பேர் தான் வந்திருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற நிறைய பேர்கள் ஒரு மனநிலையில் எங்கே போய் சேரலாம் என்ற நிலையில் இருக்கிறார்கள். அதை நீங்கள் அவருடைய பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களையும் மாண்புமிகு பொதுச்செயலாளர்களையும் நாம் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் மாவட்டந்தோறும் வந்து இந்த இணைப்பு நடத்தி என்று சொன்னால் அதிக பேர் வந்து கலந்து கொண்டு இணைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற நம்முடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவேற்றுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கடம்பூர் ராஜு. இந்த நாள் ஒரு இனிய நாள் என்று சொன்னால், முதலில் நாங்கள் அரசியலில் காலடி வைத்த நாள் என்று சொன்னால், அது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பயணித்தோம். அந்த நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் தாயகத்தோடு இந்த கழகத்தில் இணைவதற்கு ஒப்புதல் அளித்த மாண்புமிகு தமிழகத்தின் பொற்கால முதல்வர், தமிழகத்தில் ஒரு தீய சக்தியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவன் கட்டளையாக ஒரு தூய சக்தி வந்தால்தான் நடக்கும் என்று காலத்தின் கட்டாயத்தின் பேரில் வந்து இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அண்ணன் சம்பத் சொன்னதை போல அவர் வாழ்கின்ற காலம் வரை தமிழகத்தின் முதலமைச்சராக வாழ்வார் என்ற மக்களுடைய எண்ணத்தின்படி இன்றைக்கு நாங்கள் இந்த கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒப்புதல் அளித்த முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களை அன்போடு இது ஒரு குடும்பமாக அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்கள், மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சருக்கு நலனாக இருந்தவர், அவர் சொல்லுகிற நேரத்தில் சொன்னார்கள், எங்கள் இந்த புரட்சி தளபதியாக இருந்த நேரத்தில் அவருக்கு இயக்கத்தில் 12 காலமாக ஒரு 30 ஆண்டு காலமாக பயணித்தவர்கள் என்று சொன்னதை போல எங்களுக்கு அந்த மலரும் நினைவுகளாக நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்த அந்த காலம் நினைவுக்கு வந்தது. எனவே அதையெல்லாம் நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்தோம். எனவே அந்த நிலையிலே நாங்கள் கொஞ்சம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டில் எங்களுடைய பயணம் இருக்கும் என்பதை முதலில் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கிறோம். அதே போல இந்த நல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்களெல்லாம் வரவேற்கின்ற நல்ல நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்ற நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஆதவர்ஜன் அவர்கள், அதே போல உணவுத்துறை அமைச்சராக வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் வெங்கட்ராமன், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள், அங்கே எங்களுடைய மாவட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய மீனவளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள், இத்தனை பேர்கள் கலந்து கொண்டு நாங்கள் முன்னாள் அமைச்சர்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால், 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலாக நாங்கள் ஒரு 15 தேர்தல்களில் புரட்சித் தலைவர் இயக்கத்தை கட்ட நாள் முதல் 1977 தான் முதல் பொது தேர்தல். அந்த முதல் தேர்தலிலே வாக்குச்சாவடி முகவராக எங்களுடைய பணியை தொடங்கினோம். அதுக்கு ஒரு 15 தேர்தல்களை நாங்கள் பணியாற்றிய பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 முதலாக எங்களுக்கு அந்த வாய்ப்பு அமைந்தார்கள். அந்த சட்டமன்ற தேர்தல் நாங்கள் சந்திக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது யார் என்று சொன்னால் விஜய் நற்பணி மன்றம் என்பதை நான் இந்த நேரத்தில் அன்றையோடு நினைத்து பார்க்கிறேன். அது அன்பு பொதுச்செயலாளர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி நேரடியாக களத்தில் வந்து பணியாற்றியவர்கள். அதனால தான் என்னோடு வந்திருக்கின்ற திருச்சிற்றம்பலம் மன்றம் இல்லாமல் அவர்கள் அந்த காலத்தில் மன்றத்தில் பணியாற்றவர்கள். அதே போல் இன்றைக்கு நாங்கள் சம்பத் அவர்கள் சொன்னதை போல நாங்கள் என்ன பேச வேண்டும் என்று எண்ணினாலும் அதை புறம் அன்பு உடம்புல சொல்ல எல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டார். அதுபோல் சம்பத் அவர்கள் நீண்ட நெடிய பயணமாக புரட்சித்துறை அம்மாவர்களோடு 3 முறை பயணித்தவர். அதே போல சிவனந்தி அவர்களை பற்றி சொல்லலாம். திருச்சியின் மையப்பகுதியில் இன்னைக்கு திருச்சி தான் மாண்பு முதலமைச்சர் சொன்னார்கள், என்னுடைய இதயம் தமிழ்நாட்டின் இதயம் என்று சொன்னால் திருச்சி எனக்கு இதயம் என்று சொல்ல அந்த மண்ணில் இருந்து வந்திருக்கின்றார். அதே போல மாவட்ட கலைச்செயலாக வந்திருக்கின்ற ரவிச்சந்திரன் அவர்கள் புரட்சித் தலைவர் முதலாக அமைச்சரவை வந்த நேரத்தில் அமைச்சராக இருந்த காளிமுத்து அவருடைய சகோதரர். இன்னும் பல்வேறு நிலைகளிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே ஓட்டப்பட சிவபெருமாள், இங்கே அன்பு சிவன் முருகன் 2012 என்னோட சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர்கள், பெருமாள் ராஜன் அவர்கள் இங்கே கலச போக்காங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு உலகத்தில்
நம்ம கோவிந்தசாமி அவர்கள் சட்டமன்ற முன்னாள் கோவிந்தசாமி 5 வருஷமாக எதிர்கட்சியில் போயிட்டு தெரியும். அதே போல் குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் சதன் திருமலைக்குமார் வந்திருக்கின்ற சீனிவாசன் இவங்கெல்லாம் பல்வேறு நிலைகளில் நாங்கள் பணியாற்றினோம். எனவே எங்கள் எதிர்பார்ப்பு என்பது எங்களுக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் எதிர்பார்ப்பு என்னவோ அந்த நிலையில் எங்களுடைய பணி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த வரிசையாக மாண்புமிகு பொதுச்செயலாளரை சந்திக்கிறார்கள். நீங்கள் அமைச்சர் போன்றவர்கள் இது ஐயா சொன்னது போன்று தமிழக வெற்றி கழகம் என்பது எல்ஜி சம்பத் அவர்கள் கடவுள் எம்எல்ஏ எல்லாம் அருண் சார் வாங்க எல்லாம் எம்எல்ஏ எல்லாம் வாங்க எம்எல்ஏ எல்லாம் வாங்க சார் ரெடி சார். அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் அண்ணன் என்ஆர் சிவபதி அவர்கள் திருச்சி. அடுத்ததாக மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருப்பூர். அடுத்த மாவட்ட கழக செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்கள். அடுத்த முன்னாள் எம்எல்ஏ கோவிந்தசாமி அவர்கள். அடுத்த ஆணிமுத்து அவர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமநாதபுரம். அடுத்ததாக முதுகுளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் முருகன் அவர்கள். அடுத்து வி பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ. அடுத்த சிவபெருமான் எக்ஸ் எம்எல்ஏ. அடுத்த குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி. அடுத்த பொன்மணி பாஸ்கர் சேர்மன் சிவகங்கை மாவட்டம். அடுத்து பெருமாள் நகர் ராஜன் எக்ஸ் மாவட்ட செயலாளர். அடுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்
சதன் பிரபாகர் அவர்கள். அடுத்து பெருமாள் நகர் ராஜு எக்ஸ் மாவட்ட செயலாளர். அடுத்து சுனில்குமார் அவர்கள் வர்த்தகணி மாவட்ட செயலாளர் திருவண்ணாமலை. அடுத்து ஏ தாஸ் மாவட்ட கழக அம்மாபேரை செயலாளர். அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்சிற்றம்பலம் அம்மாபேரை செயலாளர். சார் ரெடி சார். அடுத்து ஆற்காடு சீனிவாசன் முன்னாள் எம்எல்ஏ. அடுத்து கருணாநிதி அவர்கள் டி நகர் முன்னாள் எம்எல்ஏ. அடுத்து காமராஜ் மேட்டூர் முன்னாள் எம்எல்ஏ. அடுத்த சண்முகம் பூர்ணிமன். அடுத்து சீனிவாசன் ஒன்றிய கலை செயலாளர் திருவள்ளூர். அடுத்து முன்னாள் எம்பி அவர்கள் வசந்தி முருகேசன் அவர்கள். ரெடிண்ணா. ரெடி. தேங்க்யூ. அடுத்து வஞ்சட்டி நடராஜன் அவர்கள் கழக எம்ஜிஆர் இளைஞரணி மாநில துணை செயலாளர். அண்ணா உட்காருங்க. அண்ணா தேங்க்யூ. அடுத்து குழந்தைவேல் திருவள்ளூர் மாவட்டம் கழக எம்ஜிஆர் இளைஞரணி மாநில செயலாளர். அடுத்து அருண்ராஜ் அவர்கள் சிறுபான்மை மாவட்ட செயலாளர் திருச்சி தெற்கு மாவட்டம். சதீஷ்குமார் அவர்கள் சென்னை கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர். குமரன் சென்னை வடக்கு கிழக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு. அடுத்த சத்தீஸ்வரன் அடுத்து MCS பிரவீன் காசிநாதன் செல்வகுமார் செந்தில் பாபு. அடுத்ததாக மாவட்ட உறுப்பினர் 148வது வார்டு சகோதரர் கிரிதரன் அவர்கள். கழக அம்மாவரை செயலாளர் பாஸ்கரன் பாண்டிச்சேரி. அடுத்த சுஷில்குமார் பாண்டிச்சேரி. அடுத்ததாக வழக்கறிஞர் செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி சசிரேகா அவர்கள்.
அடுத்ததாக தீபா முருகேசன் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர். மேடம் உட்காருங்க மேடம். Thank you.